அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். இரண்டாக உடையும் அதிமுக, அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் சார்பில் இந்த தேர்தலில் 47 பேர் வெற்றி பெற்றிருந்தார்கள். இதில் அதிமுகவினர் மட்டும் 45 பேர் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அதிமுக இந்த முறை தாவேகாவிற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்க வேண்டும் என அதிமுகவிற்குள்ளேயே கலக குரல்கள் ஒலிக்க தொடங்கிவிட்டது. நேற்று அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். அப்பொழுது எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் போன்ற மூத்த தலைவர்கள், நாம் இந்த முறை அப்படியே அமைதியாக இருந்துவிட்டால் நமது இடத்தை மாற்றுக் கட்சியினர் பயன்படுத்தி கொண்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவார்கள். தொடர்ந்து நாம் 10 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் போனால் நமது அடிமட்ட தொண்டர்கள், மூத்த தலைவர்கள், ஒரு சில தலைவர்கள் என அனைவருமே சோர்ந்து விடுவார்கள். அவர்கள் மீண்டும் தேர்தல் பணியாற்ற உற்சாகப்படுத்த வேண்டும் என்றால் நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும். ஆட்சி அதிகாரம் நமது கையில் இருந்தால் ஒரு சிலருக்கு அது மிகப்பெரிய பலனாக இருக்கும். அதனை பயன்படுத்தி கட்சியை வளர்க்க முடியும். மேலும் எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் நாம் கூட்டணி அமைத்து மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கலாம். மேலும் அதிமுகவை நாம் உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் விஜய்க்கு ஆதரவு தருவதுதான் நல்லது. ஆட்சி அதிகாரத்திற்கு செல்லும் பொழுது அதனை திமுகவிற்கு எதிராக பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் தாவேகா மற்றும் அதிமுக என்ற இருவருக்குமே ஒற்றை எதிரி திமுக மட்டுமே. மேலும் இந்த தேர்தலில் நாமும் அவர்களை கடுமையாக விமர்சிக்கவில்லை, அவர்களும் நம்மை கடுமையாக விமர்சிக்கவில்லை. பின்பு ஏன் நாம் விஜய்க்கு ஆதரவு தரக்கூடாது என்ற கேள்வி எழுப்பியதாக சொல்லப்பட்டு வந்தது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி நேற்று எதிர்ப்பு தெரிவித்திருந்ததாகவும், அதுபோன்று எதுவும் செய்ய வேண்டாம், அவர்கள் வேண்டுமென்றால் தனித்தே ஆட்சி செய்து கொள்ளட்டும், நாம் ஆதரவு அளிக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ்பி வேலுமணி அவரது இல்லத்தில் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களோடு நீண்ட நேரம் ஆலோசித்ததாக சொல்லப்பட்டு வந்தது. இதேபோன்று CV சண்முகமும் அவரது இல்லத்தில் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களோடு நீண்ட நேரம் ஆலோசித்ததாக சொல்லப்பட்டு வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டல பகுதிகளில் தான் அதிமுகவிற்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த முறை கொங்கு மண்டலத்தை விடுத்து வட தமிழகத்தில் தான் அதிமுகவிற்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே எஸ்பி வேலுமணி, CV சண்முகத்தினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இதில் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களோடு சேர்ந்து கொண்டு ஆலோசித்ததாகவும் சொல்லப்பட்டு வந்தது. மேலும் எஸ்பி வேலுமணி மற்றும் CV சண்முகம் என்ற இருவரும் ஒரே காரில் ஏறி புறப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு வந்தது. இவர்கள் இருவரும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இனிமேலும் நாம் காலதாமதப்படுத்துவதால் நமது கட்சிக்குத்தான் ஆபத்து, நாம் இதனை பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்துவிட்டால் நமது கட்சி வளராது. ஒன்று நாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்து ஆதரவு அளிக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் வெளியில் இருந்தாவது ஆதரவு அளிக்க வேண்டும். இவற்றில் ஏதாவது ஒன்றை செய்தால் மட்டுமே நமது கட்சியை காப்பாற்ற முடியும் என்று கேட்டுக்கொண்டதாகவும், அதற்கும் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் கோபம் அடைந்த இருவருமே தங்களது அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் தனித்தனியாக ஆலோசித்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விராலிமலையில் வெற்றி பெற்ற முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரும் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இப்படி CV சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் தனித்தனியாக ஆலோசிப்பதன் மூலமாக அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பியிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களது ஒற்றை கோரிக்கையாக இருந்து வருகிறது. மேலும் இதற்கு ஆதரவாக அதிமுகவில் வெற்றி பெற்ற 30 MLAக்கள் இருந்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இதற்கு மறுப்பு தெரிவித்தால் இந்த ஆதரவு MLAக்கள் 30 பேரோடு எஸ்பி வேலுமணி மற்றும் CV சண்முகம் தனி அணியாக வருவார்கள். இவர்கள் விஜய்க்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு முதல் ஆளாக ஆதரவு அளித்துள்ளது. மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் VCKவிடமும் விஜய் ஆதரவு கோரியிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. அவர்களும் நாளை மற்றும் நாளை மறுநாள் தங்களது கட்சியினுடைய உயர்மட்ட குழு ஆலோசனைக்கு பின்பு அறிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் கூறும் ஒற்றை வார்த்தை, பாஜக மற்றும் அதிமுக போன்ற கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதன் மூலம் பாஜக மீண்டும் மறைமுகமாக தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும். அது தமிழர் நலனுக்கு எதிரானது. ஏற்கனவே நாங்கள் பாஜக தமிழகத்தில் காலூன்றிவிடக்கூடாது என்று தேர்தலில் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எந்த வகையிலும் பாஜக உள்ளே வந்துவிடக்கூடாது. அதற்காக நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தருவோம். அதே சமயத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டா அல்லது வெளியில் இருந்தா என்று நாளை எங்களது உயர்நிலை குழு கூட்டத்திற்கு பின்புதான் முடிவு செய்யப்படும் என அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நன்றி.